கடைசியாக தண்ணி குடிச்சு எவ்வளோ நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம கேட்குறப்ப, எஸ் வெளியே வந்து வெயிலாக இருக்குது, ஹீட் வேவ் வெப்பநிலை அதிகமாக இருக்குது, அடிக்கடி தண்ணி குடிக்கணும் அப்படின்ற அந்த ஒரு ஞாபகம் இப்போ வந்திருக்கலாம். அதே மாதிரி உங்கள் பாதுகாப்பில் இருக்கிற முதியவர்கள், வீட்டில் இருக்கிற பெற்றோர்களாக இருக்கலாம் அல்லது பிள்ளைகளாக இருக்கலாம், அவங்களுக்கு இதை நீங்கள் கடைசியாக ஞாபகப்படுத்திட்டீங்களா? ஏன்னா அதே நேரத்தில் அவங்கக்கிட்ட பார்த்து இருக்கக்கூடிய சில அறிகுறிகளும் கண்டிப்பாக இருக்குது, கவனமாக பார்த்துக்கணும் நண்பா. ஸோ நம்மளுக்கு இப்போ அடிக்கடி மேபி இப்போ எஸ் இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறப்பே சரி, ரேடியோவில் சரி, அடிக்கடி இதோட ரிமைண்டர் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ அப்போ நம்ம வந்து வில் கீப் அவர் செல்ஃப் ஹைட்ரேட்டட், தண்ணி அடிக்கடி குடிச்சிக்கிட்டே இருப்போம், வெளியே போகிறத கொஞ்சம் குறைச்சிக்கும், இந்த மாதிரி விஷயங்கள். ஏன் இந்த மாதிரி ரிமைண்டரை வீட்டில் இருக்கிற உங்களோட பாதுகாப்பில் இருக்கிற முதியவர்களிடமும் பிள்ளைகளிடமும் கண்டிப்பாக கொடுங்க. சும்மா தண்ணி குடிச்சிட்டியா அப்படின்னு மட்டும் கேட்காதீங்க. ஒரு பாட்டிலில் ஃபில் அப் பண்ணி எஸ் தேவைக்கு அதிகமாக அல்லது தேவைக்கு அதிகமாகன்றதை விட அவங்களோட ருட்டீனை விட, நார்மலான ருட்டீனை விட இப்போ கொஞ்சம் அதிகமாக குடிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்லி மட்டும் இல்லை, குடிக்கிறாங்களா இல்லையான்னு செக் பண்ணிக்கோங்க நண்பா. ஏன்னா அதே நேரத்தில் சில முக்கியமான அறிகுறிகள், ஏன்னா இந்த வெப்பம் அதிகமாக இருக்கிறப்ப நீர் சத்து மட்டுமல்ல உப்பு சத்தும் வந்து உடம்புலேருந்து அதிகமாக வெளியாகும், குறிப்பாக வந்து சோடியம் பொட்டாசியம் போன்ற உப்பு சத்துக்கள். ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு அதுக்குண்டான ரிப்ளேஸ்மெண்ட்டும் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ இதுக்கு வந்து ஸ்வீட் இல்லாத ஃப்ரூட் ஜூஸ் வந்து குடிக்கலான்னு சொல்லுவாங்க, எலக்ட்ரோலைட் ட்ரிங்க்ஸ் குடிக்கலான்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை சொன்ன மாதிரி நம்மளுக்கு பழக்கத்தில் சில விஷயங்கள் தெரியும், பட் வீட்டில் இருக்கிற பிள்ளைகள் அண்ட் முதியவர்களிடம் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து கண்டிப்பாக இந்த நேரத்தில் குறிப்பாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கவனம் எடுத்து பார்த்துக்குங்க நண்பா. அண்ட் சில சைன் அண்ட் சிம்டம்ஸ், ஸோ அவங்களோட சிறுநீர் கழிக்கிற பழக்கம் வந்து குறைஞ்சிருக்கு அல்லது அப்நார்மலாக இருக்குது, ரொம்ப திக்காக இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி விஷயம் நீங்கள் கேட்டால் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அதை கேட்டால் அவங்களுக்கு தண்ணி அதிகமாக தேவைப்படுது அப்படின்னு அர்த்தம். திடீர்னு வந்து கிராம்ப் ஏற்படுது, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து மாட்ரேட்டான ஒரு ரிஸ்கில் இருக்குது. அதிகமாக வந்து இது ரொம்ப டயர்டாக இருக்காங்க, லெத்தர்ஜிக்காக இருக்காங்க, அல்லது வந்து அவங்க கன்ஃபியூஸ் ஸ்டேட்டில் இருக்காங்க, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் அபாயமான சைன் அண்ட் சிம்டம்ஸ் தான். குறிப்பாக வீட்டில் இருக்கிற முதியவர்களிடம் இதை நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இல்லை டைட்டாக தான் இருக்காங்க, சும்மா தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சும்மா வந்து தட்டி கழிச்சிடாதீங்க. இந்த மாதிரி சைன் அண்ட் சிம்டம்ஸ் குறிப்பாக இந்த நேரத்தில் ஏற்படுறப்ப நண்பா நிச்சயமாக உடனடியாக வந்து மருத்துவ சிகிச்சைக்கு அவங்கள வந்து கண்டிப்பாக கொண்டுட்டு போயிருங்க. நம்ம சொன்ன மாதிரி தான் நமக்கு இந்த பழக்க வழக்கங்கள், அது ரிமைண்டர் அவளுக்கும் முக்கியம் தான், பட் நம்மளுக்கு சம்டைம்ஸ் வந்து ரிமைண்டர் இருந்துக்கிட்டே இருக்கும். பட் வீட்டில் இருக்கிற முதியவர்கள் என் பிள்ளைங்களிடம் அது வந்து அவங்கள பார்த்துக்க வேண்டிய அல்லது அவங்களுக்கு மறுபடியும் சொல்லி தண்ணி குடிக்கிறாங்களா இல்லையா, பாதுகாப்பாங்களா இருக்காங்களா இல்லையா, வெளியே போய்ட்டு பிள்ளைங்க சம்டைம்ஸ் வந்து வெயில் நேரத்தில் விளாண்டுக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடக்காமல் இருக்கிறதுக்கு நமது கவனிப்பு ரொம்ப 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 முக்கியம் நண்பா. ஓகே, ஸோ கண்டிப்பாக காணொலியை பார்த்துட்டு நீங்களும் தண்ணி குடிக்கிறது மறந்துடாதீங்க. இப்போ உடனே வீட்டுக்கும் வந்து கால் பண்ணி செக் பண்ணிங்க, வீட்டில் இருக்கிறவங்க கரெக்டாக தண்ணி குடிச்சிக்கிட்டு இருக்காங்களா இல்லையா. வெளியே இந்த நேரத்தில் இதெல்லாம் வந்து வெளியே போகிற குறைக்க வேண்டிய நேரம் இது. 11லேருந்து 4 மணி வரைக்கும் சொல்லியிருக்காங்க. உண்மையிலே வெயில் அட்டகாசுக்கு அதிகமாக தான் இருக்குது. பாதுகாப்பாக இருப்போம். அதே நேரத்தில் சோர்வடைகிற நிலையிலையும் ஏதாவது அசாதாரணமாக அவங்களோட ருட்டீன்ஸ் இருக்கிற நிலையிலையும் உடனடியாக மருத்துவரையும் கண்டிப்பாக போய் சந்திக்கணும் வேண்டாம். தகவலை பகிர்ந்துக்க. வெற்றி, வணக்கம்.